நண்பர்களே, இன்னைக்கு நாள் 85. ஒரு வேலை விஷயமா 3 பேரும் சென்னை சில்ஸை நோக்கி போயிட்டு இருந்தோம். பெரியார்ல டிராபிக் கடுமையா இருந்தனால கூட இருந்த குமாரை இறக்கி விட்டோம். ஏனென்றால் மேற்கு பகுதியில் போலீஸ் தொல்லை. சென்னை சில்ஸ்ல அண்ணன் ஒருத்தர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும்னு கேட்டிருந்தாருன்னு கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா அண்ணன்ட்ட போட்டோ கொடுத்ததை பதிவு பண்ணல. ஏண்டான்னு கேட்டா ஏசி காத்துல மெய் மறந்துட்டேன்னு சொல்லிட்டான். வந்த வேலை முடிஞ்சுன்னு கொளுத்துற வெயில்ல மதுரையே தீப்பிடிக்குதுன்னு கஸ்டமருக்கு ரா போட்டோஸை ஏத்தி கொடுக்க ஒரு 16 GB பென்ட்ரைவை வாங்கிட்டு கிளம்புவோம்டா கைப்பிள்ளன்னு வானத்தை காட்டி கீழே இறக்குனா ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டோம். மதியம் 12:20க்கு ஆபீஸ்க்கு வந்து கல்யாண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி தம்பி சமையல்ல பீக்குன்றனால நமக்கு பிரச்சனையே இல்லை. அவன் வேலை பார்த்த கடையில இருந்து பார்சலை கட்டி பதுக்கிட்டு வந்துருவான். எப்படி நைசா நோட்டா வர்றான்னு பாத்தீங்களா நண்பர்களே? மாலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், டார் ஆயிருப்போமே. 3:30க்கு உணவு வந்து சேர்ந்ததும் ஸ்குட் கேம் சீரியஸா பார்த்துட்டே குஸ்காவை முழுங்கி மாலை பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குன்னு அழைப்பு வந்ததும் பெட்ரோலை போட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு பறந்தாச்சு நண்பர்களே. வந்ததும் வேலைன்னு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல புஜட்டிக்கா போஸ் சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையும் நிக்க வச்சு வாட்டிய லவ்னு வியந்து பார்த்து வெளியே வந்து துப்பாக்கி போஸ்ட சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம் துப்பாக்கினா பயம்னு புகைப்படத்தை பதிவு பண்ணி உள்ள வந்து உணவு பரிமாறுறத கேப்சர் பண்ணிட்டு நமக்கும் பசிக்கும்லான்னு இலைய விரிச்சு கதை பேசுன்னு பூ வைப்பு வீட்டு இட்லி பூ போல இருக்குன்னு சாப்பிட்டு இன்னைக்கு டே சுட்ட முடிச்சிட்டோம். ஏன்டா அப்படி பேசக்கூடாது, நான் டென்ஷன் ஆயிருவேன்.